அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ்ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல கர்ம காலச்சக்கர ரகசியங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவங்களுடைய கர்மா யாருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் குறிப்பாக 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கர்மா மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது மிகப்பெரிய நன்மை அடைகிறாங்க. ஏன்னா 9ஆம் பாவங்கிறது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. நம்ம எந்தெந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம், என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறோம், ஸோ நம்ம என்ன சுவாமி கும்பிட்றோம், அதோடைய முழு பலனும் நமக்கு எப்படி கிடைக்கும்னா அதோட புண்ணியங்கள் எல்லாம் அந்த 9ஆம் பாவத்தில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால், ஸோ நம்மளுடைய புண்ணியங்கள் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் புண்ணியத்தை அடைகிறோமோ அதெல்லாம் நம்முடைய அம்மாவுக்கு போகும். 9ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 7ல் இருந்தால் அது மனைவிக்கு போகும். 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் 12ஆம் பாவங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை. ஸோ வெளிநாட்டு வாழ்க்கையில் அந்த புண்ணியங்கள்லாம் நமக்கு செலவாகக்கூடிய சூழல் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு பாவமும் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தோட காரகத்துவங்களுக்கு நமக்கு புண்ணியம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு பேர் கர்மா டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல நம்ம பாவம் செஞ்சாலும் பாவமும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் இப்போ நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அது என் பையனுக்கு போகுமா போகாதா, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், அது என்னுடைய பேர குழந்தைங்களுக்கு போகுமான்னு டவுட் இருக்கும். நம்ம ஜாதகத்தை பார்த்தே நம்ம செய்யற பாவ புண்ணியம் நம்மளுடைய உறவுகளில் யாரை பாதிக்கும், அது நம்ம வாழ்க்கை முறையில் எந்த ஆஸ்பெக்ட்ஸை பாதிக்கும், எஜுகேஷனை பாதிக்குமா, ஹெல்த்தை பாதிக்குமா, கல்யாணத்தை பாதிக்குமாங்கிறது அழகாக சொல்ல முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு பாவ புண்ணியத்தையும் செய்யுங்க. இந்த மாதிரி சூட்சமங்களை பற்றி நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பில் நிறைய வித்தியாசமான கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடம் தெரியாத காமன் பீப்புள் கூட இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். ஸோ இதற்கான கட்டணம் எல்லாம் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது தொடர் 15 days வகுப்பு. தினமும் மாலை 5:30 7 மணி வரைக்கும் நடைபெறும். மூத்த குடிமக்கள், பழைய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.